சிறைக்கு செல்ல வேண்டும். அதுவும் இப்பவே. உள்ள வச்சிருக்காங்க வாயில. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 வந்துருச்சு. எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிலுக்கு யாரு போக போறாங்க அப்படின்றது முடிவாயிருச்சுங்க. பார்வதியும் கமருதீனும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க போல. நீங்க 2 பேர் தான் ஜெயிலுக்கு போக போறீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. உடனே கலையரசன் இருக்கான்ல, பாவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு கமருதீன் டென்ஷன் ஆயிடுறாரு. ரொம்ப நடிக்காத, ரொம்ப ஃபேக்கா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பதிலுக்கு அவனுமே ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருக்கான் போல. இந்த இடத்துல லைட்டா தள்ளு முள்ளு மாதிரி ஏற்படுது. எப்பவுமே பிக் பாஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு போலான்னு சொல்லுவாரு. யாரவரையே இருட்டுற ஸ்டேஜ்ல தான் சொல்லுவாரு. ஆனா இப்ப பிக் பாஸ் இருக்கார்ல, நீங்க 2 பேர் ஜெயிலுக்கு போகணும், அதுவும் இப்பயே போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இவங்களுக்கு படுக்கிறதுக்கு தலகாணி, பெட்ஷீட் எல்லாத்தையும் தந்துடுறாரு. அதே மாதிரி ஜெயில் ட்ரெஸ் தருவாங்கல்ல, அதையும் தந்துடுறாரு. இப்ப போகும்போதும் கலையரசனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வருது. கலையரசன்ல புடிச்சு லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காமெடி சீன் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்றான். அதுக்கு பார்வதி பதிலுக்கு கோவப்பட்டு பேசுறாங்க, இவன் பதிலுக்கு கோவப்பட்டு பேசுறான். அதாவது பார்வதியை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறான். எதனால இவங்க 2 பேருக்குள்ள இப்ப முட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தெரியல. அந்த டாஸ்க்ல வந்து இவன் வந்து அந்த பெஞ்ச் எல்லாம் எட்டி மிதிச்சான் பாத்தீங்களா, பார்வதி பண்றது அராஜகம் அப்படின்ற மாதிரி எட்டி மிதிச்சான்ல. அப்ப கூட நான் சாதாரண பிரச்சனைன்னு நினைச்சேன். ஏன்னா பார்வதியும் கலையரசனும் தான் மேக்ஸிமம் நேரம் பேசிப்பாங்க. கலையரசன் சொல்ல நினைக்கிற எல்லாத்தையும் பார்வதி கிட்ட தான் சொல்லுவான். இவங்க 2 பேருக்குள்ள எங்க பெரிய பிரச்சனையாச்சு, எதனால இப்ப மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. கலையரசனை வந்து புடிச்சு உள்ள போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். பதிலுக்கு பார்வதி ஏதோ பேசுறாங்க. இப்படி லைட்டா தள்ளுமுள்ளு வருது. ஃபுல் எபிசோட்ல தான் எதனால இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்வதி இருக்காங்கல்ல, கமருதீன் கிட்ட ரெஸ்ட் ரூம் கிட்ட வச்சு சில விஷயங்களை பேசுறாங்க. அதுல இந்த கலை ரொம்ப மோசம், இவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ கலைக்கும் இவங்களுக்கும் முட்டிக்கிச்சு அப்படின்றது இது மூலியமா நமக்கு தெரியுது. என்ன சண்டைன்றது தெரியலங்க. கலையை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு 3 நாளா டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றான். அதாவது இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றான். அதுக்கு முன்னாடி கலை என்ன உள்ள நடந்தாலும் சரி இவங்க கிட்ட வந்து சொல்லிடுவான். ஆனா இப்பெல்லாம் சொல்றது கிடையாது. அதே மாதிரி இவங்க பார்வதி சொல்லும் போது அங்க நடக்கிறத இங்க சொல்றான், இங்க நடக்கிறத அங்க சொல்றான், செம்மையா கேம் விளையாடுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சொல்லும் போதெல்லாம் கேட்க தானே செஞ்சீங்க, அப்புறம் என்ன கேம் ஆடுறான்னு சொல்றீங்க. ஸோ அவன் இயல்பாவே அப்படிதான் இருக்கான். அந்த விஷயத்தெல்லாம் இவங்க கோவத்தில் அவனை திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பார்வதி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன தெரியுமா, அதாவது வந்து அவன் தான் வைலன்ஸை கையில் எடுத்தான், டேபிள்லாம் எட்டி மிதிச்சான், அவன்லாம் வெளியே இருக்கான். அதாவது வைலன்ஸ் பண்ணவங்களாம் வெளியே இருக்காங்க. நாங்கள் வாயால் பேசணும், சண்டை போட்டோம், எங்களை உள்ள தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நியாயமா பட்டது. இதை தாண்டி எஃப்ஜேக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஜெயிலுக்குள்ள போகும்போது கிளாப் தட்டிக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கான். எவ்வளோ வன்மம் வச்சிருக்கான் பார்த்தீங்களா, கிளாப் தட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இதை தாண்டி எனக்கு பிக் பாஸ் மேலேயும் ஒரு இது கடுப்பு இருக்குங்க. அது என்னன்னா, நீங்க இந்த வாரத்தில் யாரு கம்மியா பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க, ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்றாரு. ஆனா எல்லாருமே தப்பா சூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க இந்த வாரத்தில் பார்வதி எப்படிங்க சூஸ் பண்ண முடியும்? பார்வதி சரியா விளையாண்டாங்க, தப்பா விளையாண்டாங்க, ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணாங்க, இல்ல அதுக்கெல்லாம் போகாதீங்க. பார்வதி கேம் விளையாண்டாங்க, கடைசி வரைக்கும் அந்த கேம்ல கியூசியா அவங்க என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணாங்கல்ல, கரெக்டா தானே பண்ணாங்க. ஆனா பண்ணாத எத்தனை பேர் இருக்காங்க நான் சொல்றேன். கலையரசன் வந்து பாட்டில் கலெக்ட் பண்ணோம், அவன் என்னத்தை பாட்டில கலெக்ட் பண்ணி நீங்க பாத்தீங்க? ஒண்ணுமே பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. துஷார் என்ன பண்ணா, அரோரா என்ன பண்ணாங்க, இவங்களாம் என்ன பண்ணாங்க? வியானா விக்ரமாவது கலெக்ட் பண்றத ஒரு இதை சின்சியரா பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பிரவீன் ராஜெல்லாம் ரொம்ப சின்சியரா பண்ணாரு. அவங்கெல்லாம் கூட ஓகேங்க. ஆனா இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க? நான் சொன்ன 3 பேர் என்ன பண்ணாங்க? நீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.